ஹலோ பிரைஸ்ல எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த நாள் நல்லபடியா போச்சா? எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? இன்றைக்கு நம்ம பார்த்த வாக்குத்தத்த வசனம் எபேசியர் 6:15 சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே தொடுத்தவர்கள் ஆயும். சுவிசேஷத்தை நம்ம சொல்லணும். நம்மளுடைய வாழ்க்கையில கத்த செய்த நன்மைகளை நம்ம மற்றவங்களுக்கு சொல்லணும்னு சொல்லிட்டு இன்றைக்கு காலையில நம்ம தியானித்தோம். சரிங்களா? இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில எதை கத்த செய்யறாரோ, எது எது நடக்குதோ அது எல்லாமே அவர் செய்கிற கரத்தின் கிரியைகள் தான். கரெக்டுங்களா இல்லையா? நீங்க என்னத்தை போய் சொல்றது, இன்னொருத்தர் ஆள்கிட்ட நம்ம எப்படி ஆண்டவரை பத்தி சொல்றதுன்னு எல்லாம் நீங்க யோசிச்சிருப்பீங்க. நான் உண்மையிலே சொல்றேன், கத்தரை சொல்றதுக்கு ஒரே ஒரு காரியம், நம்மளே சாட்சியா மாறிடணும். நம்மளே மாறிடணும். நம்ம பேசும்போதே என் வாழ்க்கை இப்படி இருந்தது, என்னை கத்தர் இப்படி மாற்றினார் சொல்லலாமே. உங்க வாழ்க்கையில நடந்த நன்மைகளை எதாச்சும் உங்க பக்கத்துல இருக்கவங்க கிட்ட நீங்க ஷேர் பண்ணுங்களேன். அது நீங்க சொல்ற வார்த்தையே அவங்களுக்குள்ள கிரியை செய்யும். வசனம் சொல்லுது, பவுல் விதை விதைத்தான், அப்பல்லோ நீர் பாய்ச்சினார், விளைய செய்கிறவரோ ஆவியானவர். வசனம் சொல்லுது. நிறைய பேர்கிட்ட நம்ம என்ன பண்றோம், ஆண்டவரை பத்தி சொல்லணும் சொல்லிக்கிட்டே உட்கார்ந்துட்டு இருப்பீங்க. கிடையாதுமா, விளைய செய்கிறவர் ஆவியானவர். சொல்ல வேண்டியது மட்டும்தான் உன் வேலை. கிரியை செய்கிறவர் ஆவியானவர். அந்த ஆத்மாவுக்காக உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்க. இப்போ நீங்க பஸ்ல போறீங்க, இல்ல ட்ரெயின்ல போறீங்களே, உங்க பக்கத்துல ஒருத்தவங்க உட்கார்ந்து இருப்பாங்க. அவங்க ஏதோ ஒரு இதோட உட்கார்ந்து இருப்பாங்க. அவங்க கிட்ட மெதுவா பேச்சு கொடுங்க. உங்க வாழ்க்கையில நடந்த நன்மைகளை சொல்லுங்க. எந்த காரியத்தை பேசுறதுனாலும் என்னை உருவாக்குன ஆண்டவர் என்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்காரு, எனக்கு இந்த வேலை இந்த காரியத்தை செய்கிறாரு, எனக்கு கொடுத்திருக்கிற இந்த வேலை அவர் போட்ட பிச்சை, நான் வாழ்றேனே இந்த வாழ்க்கை அவர் கொடுத்த காரியம் அப்படின்னு நம்மளுடைய வாழ்க்கையில நடக்கிற சின்ன காரியமா இருக்கட்டும், பெரிய காரியமா இருக்கட்டும், உங்களால முடிஞ்ச வரைக்கும் சாட்சி சொல்லுங்க. நான் உண்மையிலே சொல்றேன், என்னோட சாட்சியை நான் சொல்றேனே, ஒரு 2 நிமிஷத்துல நான் சொல்லணும்னா என்ன சொல்லலாம். நானு யூஜி படிக்கும் போது விளையாட்டு தனமாய் காரியங்களை செஞ்சேன். அவ்வளவா மண்டையில படிப்பு ஏறுச்சோ இல்லையோ தெரியாது. ஆனா ஃபைனல் செமஸ்டர்ல எனக்கு அரியர் 1 இயர் எனக்கு கேப் ஆகுற மாதிரி இருந்தது. அப்போ ஆண்டவர் இடத்துல சொன்ன, ஆண்டவரே நீர் வாக்கு பண்ணினீரே, நான் கண்டிப்பா நீ படிக்கிற ஸ்தலத்துல உன்னை முதல் மாணவியை கொண்டு வருவேன்னு சொன்னீங்களே, இது என் வாழ்க்கையில நிறைவேறணுமே சொல்லிட்டு ஆண்டவருடைய பார்த்து படிக்க ஆரம்பிச்சேன். நீங்க நம்பவே மாட்டீங்க, எம்எஸ்சி முடிக்கும் போது என்னோட யூனிவர்சிட்டிலேயே ஃபர்ஸ்ட் ரேங்க் ஹோல்டரா கத்தர் என்ன மாற்றினார். அது எப்படி நடந்தது? அவரை நம்பி நான் காரியம் படிக்க ஆரம்பிக்கும் போது, என்னுடைய சுயமுயற்சி இல்ல, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டு அவரை நம்பி காரியங்களை செய்யும் போது கர்த்தர் என்னை முதன்மையாய் மாற்றினார். இதை பார்த்து கொண்டிருக்கிற தம்பி, தங்கச்சி, இல்ல மத்தவங்களே, உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு காரியம் நடக்காம, அதாவது செயல்படாம இருக்குதா, இன்னைக்கு நான் சொல்றேன், பேதியா நிக்கிற என்னையே கத்த நிற்க வைத்தார் என்றால் உங்களை நிற்க வைக்கிறது அவருக்கு லேசான காரியம். அவரை மட்டும் நம்பி காரியங்களை செய்யுங்களேன். உங்க வாழ்க்கையில நடந்த காரியங்களை மத்தவங்க இடத்துல நீங்க சொல்லுங்களேன். அதுவே சாட்சியாய் கத்தர் கிரியை செய்கிறதற்கு அது வழிகாட்டுகிறதா அது அமையும். எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில எவ்வளோ நன்மைகளை நீங்க செஞ்சிருக்கீங்கப்பா, மற்றவங்கள சொன்னதே இல்ல. ஆண்டவர் உங்களை பத்தி சொல்லணும்னு ஆசை, ஆனா என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. நிறைய பேர் இதை பார்த்து கொண்டிருக்கோங்க. ஆண்டவரே, தன்னோட இருதயத்துல இப்ப சொல்லி கொண்டிருக்காங்களே, நீங்க பேசுங்கப்பா. அவங்க வாழ்க்கையில செய்த சின்ன நன்மையா இருக்கட்டும், பெரிய நன்மையா இருக்கட்டும், கர்த்தர் என் வாழ்க்கையில இதை செய்தார் என்று அவர்கள் எந்த அளவுக்கு சாட்சி சொல்லுகிறார்களோ அதுவே சுவிசேஷமாய் மாறுமே. எங்களுக்குள்ளே இருந்து நீர் காரியங்களை செய்கிறீர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்களே. நாங்கள் ஆராதிக்கிற ஜீவன் உள்ளவர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்களே. அந்த ஞானத்தை நீர் எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. இந்த இரவுல இவர்களுக்கு சுகமான நித்திரையை நீர் கட்டளையிடுங்க. காலை எழுந்து ஆண்டவரே உங்க நாமத்தை மகிமைப்படுத்தணும். இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒரு சகோதரி, ஒரு சின்ன பிள்ளை, நீங்க ஏதோ ஒரு கிஃப்ட்டுக்காக ஆண்டவரை நோக்கி உட்கார்ந்துருக்கேன், எனக்கு இந்த கிஃப்ட் வேணும், எனக்கு இந்த கிஃப்ட் வேணும் நீங்க கேட்டுட்டு உட்கார்ந்து இந்த நேரத்துல ஜெபித்து கொண்டிருக்கீங்க. கர்த்தர் சொல்ற, சரியாய் அதினதின் காலத்துல அதினதின் காரியங்களை நேர்த்தியாய் செய்கிறவர் சரியான நேரத்துல அந்த காரியங்களை உங்களுக்கு வாய்க்க பண்ணி கொடுப்பார். நீங்களும் கர்த்தருக்கு சாட்சி சொல்லுங்க. அப்பா, இந்த நாள் எங்களுக்கு நல்ல நாளாய் ஆண்டவரே முடிக்க கிருபை செய்றீங்களே, அதுக்காக உமக்கு நன்றி. எல்லாவற்றும் கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பரமபிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.